வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேய் மாதிரி ஆடிக்கிட்டு இருந்த வானதிய ஒரு வழியா அனுப்பி வச்சிடுறாரு பாண்டியன். சோழன் அவங்க அண்ணனை கேள்வியா கேட்டுட்டு வெறுத்து போய் வெளியே போயிடுறாரு. பெரிய சண்டையெல்லாம் நடந்து ஓஞ்சிருக்க நிலா அப்படின்னு சேரன் தயக்கமா கூப்பிட, போதும்னு உங்களால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு கோவத்தோட சொல்லிட்டு நிலா ரூம்குள்ள போயிடுறாங்க. ஏய் சோழா அப்படின்னு அவர் ஏதோ சொல்ல வர, அண்ணே தயவு செஞ்சு என்கிட்ட வராதண்ணே, தள்ளிப்போ முதல்ல போனே அப்படின்னு கத்திட்டு அவரும் கொல்ல பக்கம் போய் உட்கார்ந்துடுறாரு தலையில கைய வச்சுட்டு. சேரன் தவிப்பா பார்த்துட்டு இருக்க, 2 நாள் இந்த வீடு அமைதியா இருந்துடக்கூடாதுடா, உடனே அடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு நிக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் அமைதியா வாழ்ற குடிப்பினையே கிடையாது அப்படின்னு வெறுப்போடு சொல்லிட்டு தள்ளு அப்படின்னு கடுப்படிச்சுட்டு எழுந்து போறாரு நடேசன். வெளியே வர நடேசன் அங்க இருக்க பிடிக்காம மாநிலர் மாட்டிருக்க சட்டையை எடுத்து போட்டுட்டு கிளம்புறாரு. சேரன் ரொம்பவே நொந்து போய் தலை குனிச்சு நிக்கிறாரு. நடேசனோட எரிச்சலும் கோவமும் அவர் சைக்கிளை வெடுக்குன்னு எடுத்து அதை மிதிச்சிட்டு போறதுலயே தெரியுது. பாண்டியன் பல்லவனும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நிலாவுக்கு பயங்கர அழுக வருது, அதை தாண்டி ஆத்திரமும் இருக்க, ரெண்டையும் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே உட்கார்ந்து இருக்க சோழன் மனசுல நிலா பேசுனதுதான் ஞாபகம் வருது. அந்த ராகவ் என்னை எப்படி கேவலப்படுத்தி பேசினான் தெரியுமா, அவன் கொஞ்ச நாளாவே சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரி மெசேஜ் அனுப்புறான், பர்ஃப்யூம் கிஃப்ட் பண்றான், வாட்ச் கிஃப்ட் பண்றான், சிரிச்சு பேசுறான், என்ன டார்ச்சர் பண்றான் அப்படின்னு நிலா சொன்னதை நினைச்சு பாக்குற சோழன் பயங்கர கோவத்தோட அப்படின்னு தரைய கொட்டுறாரு. சேரன் ரொம்ப நேரமா தலையை குனிஞ்சு நிக்கிறவரு மெதுவா நிமிர்ந்து பாண்டிய பாக்குறாரு. ஏன்னே இப்படி பண்ண, எதுக்குன்னே தெரியாதவங்களுக்கு இவ்வளவு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பாண்டியும், அண்ணே நீ பண்ணது ரொம்ப தப்புன்னு, அண்ணி பாவம்னு, உன்னையால அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கிற மாதிரி பல்லவனு பார்க்க 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாரு சேரன். மெதுவா பாண்டி பக்கத்துல வர்றவரு, பாண்டி இப்படிலாம் நடக்கும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கலடா. அன்னைக்கு நிலா சோழனை கசின்னு சொல்லுச்சேன்னு அவர் என்கிட்ட கேட்டாரு, எங்க நிலா பொய் சொல்லிடுச்சோன்னு அவரு தப்பா நினைச்சிட்டு போறாரோன்னு நினைச்சுதான் நான் அவர்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சேரன் தன்னிலை விளக்கம் கொடுக்க, என்ன அதுக்காக டைவர்ஸ் பண்ண போனவர்களும் சொல்லணுமான்னு அப்படின்னு ரொம்பவே சங்கடத்தோட கேக்குறாரு பல்லவன். இல்லடா நான் அப்படி நினைச்சு சொல்லல, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்து அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா கூடிய சீக்கிரமே அவங்க சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இந்த கல்யாணம் நிஜ கல்யாணமா மாறிடும்னு நம்பிக்கை இருக்கதா தாண்டா நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சேரன் அழாத குறையா சொல்ல, பாண்டியன் பல்லவனும் அவரை பரிதாபமா பாக்குறாங்க. அதை வச்சு அவன் நிலாவை இப்படிலாம் கேள்வி கேட்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா அப்படின்னு சேரன் சொல்ல, இருந்தாலும் அவங்க விஷயத்த நீ பேசியிருக்க கூடாது இல்லன்னு, அதுவும் அவங்க பாஸ் கிட்ட போய் சொல்லியிருக்க, அவங்கள இனிமே அவர் எப்படி மதிப்பாரு, தப்புன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல, தப்புதானே கண்ணில் கண்ணீர் விட்டுட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாரு சேரன். நிலா எடுத்து சொல்லும் போதுதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கே புரிஞ்சுது அப்படின்னு கடகடன்னு கண்ணீர் விடுறவரு, இதை எப்படி சரி பண்ண போறேனே தெரியல அப்படின்னு கலங்கி நின்னுட்டு இருக்க நிலாவும் பாவமா உட்கார்ந்து இருக்காங்க. பாண்டி அவங்க அண்ணனை ரொம்ப பாவமா பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் எல்லாம் அப்படியே நின்னுட்டு இருக்க, சேரன் நிலாவோட ரூம் கதவு வந்து நிலான்னு கூப்பிட்டுட்டே தட்டுறாரு. நிலா கதவை திறப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு அவர் ரொம்ப தவிப்பா கூப்பிட்டு இருக்க, நிலா வெறுப்பும் ஆத்திரமுமா சேன்னு கொஞ்சம் திரும்பி உட்கார்றாங்க. நான் பண்ணினது தப்புதான், என்ன மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, நிலா அங்க இருக்க ஃபேனையே வெறிச்சு பார்த்துட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாங்க. என்ன மன்னிச்சிருப்பா, நான் பண்ணினது தப்புதான்ப்பா. நிலா அப்படின்னு கதவை தட்டிட்டு இருக்க, கொல்லப்பக்கம் உட்கார்ந்துருக்க சோழனுக்கு இது எல்லாமே கேக்குது. கொஞ்ச நேரம் தட்டி பாக்குற சேரன் அப்படியே உடஞ்சு போய் நடக்கவே தெம்பு இல்லாம மெதுவா திரும்புறாரு. அவரோட கால் மட்டும் இல்ல மொத்த உடம்புமே நடுங்குது. நிலா நடந்ததை தாங்கிக்கவே முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோழனும் நிலா வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி உள்ளர ஒரு பார்வை பாக்குறாரு. சேரன் நிக்க முடியாம அங்க இருக்க ஸ்டாண்ட்ல சப்போர்ட்டா கைய வச்சுக்கிட்டு நடுங்கிட்டு நிக்க, அவர் மனசுல நிலா சொன்னதுதான் வருது. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நடந்தத மொத்த பாடமா அவன் எனக்கு எடுக்கிறான், அறிவு இருக்கிற ஆள் பண்ற வேலையா இது அப்படின்னு நிலா சொன்னதை நினைச்சு அவர் மொத்த உடம்பும் நடுங்கிட்டு இருக்கு. அதே வருத்தத்தோட நேரா அனீஷ் வீட்டுக்கு வந்துடுறாரு. அனீஷும் சந்தாவும் அவரை பரிதாபமா பார்த்துட்டு இருக்க, நான் வேணும்னு அப்படி சொல்லலப்பா, அந்த ராகவ் நிலாவோட முதலாளி தானேன்னு சொன்னேன், என்ன இருந்தாலும் நான் அப்படி சொல்லி இருக்க கூடாது அனீஷ் அப்படின்னு கடகடன்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு சேரன். பாவம் நிலா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டு கத்துச்சு அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, அதிர்ச்சியும் பரிதாபமுமா 2 பேரும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவரு கேட்டாருங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் சொல்லி இருக்க கூடாது, அதை வச்சு நிலாவை அவரு அந்த கேள்வி கேட்டிருக்காரு, அவரு மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கும்னு எனக்கு தெரியலையேப்பா
அப்படின்னு சேரன் பயங்கரமா அழ பாவமா பார்த்துட்டு இருக்காங்க சந்தா. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. யாராவது ஏதாவது கேட்டா உடனே எல்லாத்தையும் சொல்லணுமா என்ன? அந்த ராகவ் ரொம்ப நல்ல மாதிரியான ஆளுன்னு நான் நினைச்சேன். அவரை நான் உடனே நம்பி இருக்க கூடாதுல்ல. என்னால பாவம் நிலாவுக்கு தான் பாதிப்பு. தப்பு என் மேலதான் தப்பு. நிலா வேற கோவப்பட்டு என்னென்னமோ சொல்லிடுச்சு. என்னால அந்த நிமிஷம் அதை பார்க்கவே முடியல அப்படின்னு சேரன் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காரு. பையா விடுங்க பையாங்கிறாரு அனீஷ். சந்தா மெதுவா நடந்து வந்து சேரன் பக்கத்துல உட்கார்ந்து அவரோட கையை பிடிக்கிறாங்க. சேரன் கண்ணை தொடச்சிட்டு இருக்க அனீஷ் ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வெளியே போறாரு. நிலா என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாது, ஆனா இன்னைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிடுச்சு அப்படின்னு அழுது கண்ணை தொடச்சிட்டு இருக்காரு. சோழன்ல நான் தூக்கி வளர்த்த சோழன் என்ன அடிக்கிறதுக்கு கைய ஓங்கிக்கிட்டு வர்றான். நிலா இதுவரைக்கும் என்னை யாருமே எதுவுமே பேச விடாதா, இன்னைக்கு சோழன் என்ன அடிக்க வர்றான், பாத்துக்கிட்டு அப்படியே நிக்குது அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே எல்லாத்தையும் இங்கேயே வந்து உளறி கொட்டி இருக்காரு சேரன். பொண்டாட்டிக்கு ஒன்னு என்னென்னமோ பேசிட்டான் அப்படின்னு சேரன் தேம்பி தேம்பி அழ சந்தா அவரோட முகத்தை ஆறுதலா தன்னோட தோல்ல சாச்சிக்கிறாங்க. என்னால தாங்கவே முடியல, இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு வடிகிற கண்ணீரை துடைக்கிறவரு, நான் எதையுமே வேணும்னு செய்யல சந்தா, எல்லாருமே என் மேல கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னு அவர் அழுதுட்டு இருக்க சந்தாவும் அவருக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. அதாங்க அவங்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னை யாருமே நம்பல அப்படின்னு சேரன் சந்தாவோட தோல்ல சாஞ்சிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு. சோழன் வண்டி எடுத்துக்கிட்டு வர்றாரு. அவன் வீடு இங்கதானே எங்கேயோன்னு சொன்னான் அப்படின்னு பாத்துக்கிட்டே வர்றவரு ஒரு வீட்டு முன்னாடி நிறுத்தி இதுதானே நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு வண்டியை நிறுத்துறவரு, இதான் அவன் வீடா அப்படின்னு இன்னொரு தடவை யோசிக்கிறாரு. அப்படின்னு அவர் மனசுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிட்டு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி கேட் கிட்ட வர்றாரு சோழன். இன்னொரு தடவை இதுதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ராகவோட மொபைலுக்கு ரிங் பண்றாரு. அதான் ராகவ் வாலண்டியரா வந்து நம்பரை கொடுத்துட்டு போனாருல. மாடியில இருந்து இறங்கி வர்ற ராகவ் டேபிள் மேல இருக்க புக்கை எடுத்துட்டு திரும்ப போறாரு. மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பாக்குறவருக்கு சோழன்னு தெரியுது. இவன் இது கால் பண்றான்னு சொல்லிக்கிட்டே கால் ஆன் பண்ணி காதுல வைக்கிறாரு. ஹலோ அப்படின்னு ராகவ் சொல்ல, சார் நான் சோழன் பேசுறேன் அப்படின்னு சொல்ல, தெரியும் சொல்லுங்கிறாரு ராகவ். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சோழன் சொல்ல, என்ன பேசணும் அப்படின்னு ராகவ் கேட்க, அது நேர்ல தாங்க சார் பேசணும் அப்படின்னு சோழன் சொல்ல, சரி அப்ப நாளைக்கு ஆபீஸ் வந்துடுறேன், அங்க வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு ராகவ் சொல்ல, இல்ல சார் உங்களை பார்க்க நான் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ராகவ் திடுக்குன்னு பாக்குறாரு. வீட்டு வாசல்ல நிக்கிறியா, யாரை கேட்டு வந்த நீ அப்படின்னு ராகவ் கோவப்பட, முக்கியமான விஷயம் சார், லைஃப் மேட்டரு, கொஞ்சம் வெளியே வர்றீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, லைஃப் மேட்டரா அப்படிங்கிறாரு ராகவ். ஆமாங்க சார், ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க வெளியே மட்டும் வாங்க, 10 நிமிஷம் தான், நான் பேசிட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, சரி நான் வரேங்கிறாரு ராகவ். பல்ல கடிச்சிட்டு சோழன் வெயிட் பண்ணிட்டு இருக்க ராகவ் லூஸ் வெளியே வர்றாரு. கேட்டை திறந்துட்டு வெளியே வர்றவரு மறுபடியும் அதை சாத்திட்டு, ராத்திரி நேரத்துல என்ன பேசணும் உனக்கு, லைஃப் மேட்டர் அது இதுன்னு வேற சொல்ற, நிலா ஏதாவது சொல்லிவிட்டாளா அப்படின்னு ராகவ் கேட்க, ஆமா சொன்னாங்க, கொஞ்சம் அந்த பக்கம் வர்றீங்களான்னு கூப்பிடுறாரு சோழன். ஒரு தடவை அப்படி இப்படி பார்த்துட்டு, பரவாயில்ல எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கிறாரு ராகவ். இங்க வேணாம் கொஞ்சம் வாங்கலை சொல்றேங்கிறாரு சோழன். ராகவ் தயங்கிட்டே இருக்க, அடா வாங்க சார் அப்படின்னு சோழன் கொஞ்சம் நடக்க, ராகவ் கேட்டை லாக் பண்ணிட்டு அப்படியே சரௌண்டிங்க பாத்துக்கிட்டே சோழன் கிட்ட வந்து என்ன சொல்லுங்கிறாரு. சோழன் எதுவும் சொல்ல ஸ்ட்ரைட்டா சட்டையை பிடிச்சிட்டு, ஏண்டா ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தா இப்படிதான் லவ் டார்ச்சர் கொடுப்பியா அப்படின்னு சோழன் கேட்க, ராகவ் அதிர்ச்சியா பாக்குறாரு. டேய் நிலா என் பொண்டாட்டிடா, அவளுக்கு இஷ்டத்துக்கு மெசேஜ் பண்ணிருக்கிற, ஆபீஸ்ல அவகிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசி இருக்கிற, பத்தாததுக்கு எங்க கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை ராத்திரி நேரத்துல ஆபீஸ்ல உட்கார வச்சு அத்தனை கேள்வி கேட்டிருக்க அப்படின்னு சோழன் கேட்டுக்கிட்டே இருக்க அமைதியா பாக்குறாரு ராகவ். என்னடா கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா, என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா நான் கேட்பேன்டா அப்படின்னு ராகவ் எதிர்பார்க்கவே இல்லாத பட்டு பட்டுன்னு மூஞ்சில குத்திடுறாரு சோழன். ராகவ் இப்பதான் உண்மையாவே அதிர்ந்து போறாரு. டேய் அப்படின்னு சோழன் குத்துறதுக்கு கையை எடுக்க, சொல்றத கேளுங்க சோழன் அப்படிங்கிறாரு ராகவ். என்னடா சோழன், என்ன சோழன் மெசேஜ் பண்ணுவ, மெசேஜ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை வளைச்சு முதுகுல குத்துன்னு குத்துறாரு. சோழன் அப்படின்னு ராகவ் அங்க இங்கேயும் பார்த்து பதட்டமா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல படார்னு கையை தள்ளி விட்டுட்டு, சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு ராகவ் கத்த, ஏய் அப்படின்னு எகிரிட்டு இருக்காரு சோழன். கைய விடுறான்னு சொல்லிட்டு இருக்கேன், யார் மேல கை வைக்கிற, இப்ப நான் போலீஸ கூப்பிட்டேன்னு வையே நீ ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு ராகவ் சொல்ல, ஓ அப்படின்னு தென்னாவட்ட பாக்குறாரு சோழன். இரு கூப்பிடுறேன்டா அப்படின்னு ராகவ் போன் எடுக்க, போலீஸ கூப்பிடுவியா அப்படின்னு சோழன் சொல்ல, என் அங்கிள் தான் இன்ஸ்பெக்டரா இருக்காரு, இப்பவே உன்னை உள்ள தூக்கி வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்பரை எடுத்துட்டு இருக்காரு ராகவ். அதே மாதிரி நானும் நிலாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நீ என்னெல்லாம் அவளுக்கு மெசேஜ் பண்ண,
நீ எப்பெல்லாம் வேலைக்கு வந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுன, நீ எப்படிலாம் அவகிட்ட நடந்துக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்றேன்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. ஏய் ஏய் அப்படின்னு தயங்கிட்டு நிக்கிறாரு ராகவ். நீ அனுப்புன மெசேஜ், நீ வச்சியே விதவிதமான ஸ்டேட்டஸ், அது எல்லாமே என்கிட்ட இருக்கு. நீ போன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடு, அடுத்து நாங்க என்ன சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். என்ன டேய், போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் கிடையாதுடா, டிவி பேப்பர் மீடியான்னு யார் கேட்டாலும் சொல்லுவோம் அப்படின்னு சோழன் சொல்ல தவிப்பும் பயமுமா பாக்குறாரு ராகவ். அதுக்கப்புறம் கம்பெனி நீ இழுத்து மூடிட்டு எங்கேயாவது போக வேண்டியதுதான் அப்படின்னு சோழன் சொல்ல ராகவ் என்ன சொல்றது, எப்படி ஒன்னு ஆஃப் பண்றதுன்னு தவிக்கிறாரு. என்னடா அப்படியே அடங்கிட்ட, அவ்வளவு பயம்? ஏய், அந்த பயம் இருக்கட்டும் சொல்லிட்டேன். நாளைக்கு நீ ஆபீஸ் போகும்போது இங்க நடந்த எதை பத்தியும் மூச்சு விடக்கூடாது. அப்படி யார்கிட்டயாவது இங்க நடந்ததை பத்தி நீ பேசுனேன்னு வச்சுக்க, தெரிஞ்சது அப்படின்னு குத்துறதுக்கு கையெடுக்கிறவரு, கண்டிப்பா நான் போலீஸ் கிட்ட போவேண்டா அப்படின்னு சோழன் சொல்ல ராகவ் வாய மூடிட்டு அமைதியா நிக்கிறாரு. என்னடா முறைக்கிற, சொல்லிட்டே இருக்கிற, அடிங்க, முறைக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே படார் படார்னு குத்த ராகவ் வேற வழி இல்லாம அடியை வாங்கிட்டு இருக்காரு. உதட்ட தொட்டு பார்க்க ரத்தம் வருது, விரல்ல பாக்குறாரு. விரல பார்த்துட்டு அப்படியே சோழனை முறைக்க, என்ன வலிக்குதா, இதுக்கு தாண்டா உன்னை கூப்பிட்டேன், இந்த வலியை அப்படியே முழுங்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ள போ 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 அப்படின்னு சோழன் சொல்ல உதட்டு தொடச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு ராகவ். போப்பா போ அப்படின்னு சொல்ல வேற எதுவும் பேச முடியாம அமைதியா வீட்டு பக்கமா திரும்புறாரு ராகவ். ஏய் அப்படின்னு சோழன் கூப்பிட அப்படியே திரும்பி பாக்குறாரு. நாளையில இருந்து நிலா கிட்ட தள்ளியே இரு, புரியுதா அப்படின்னு சொல்ல ஏதோ சொல்றதுக்கு கைய நீட்டுறாரு. போடா அப்படின்னு சோழன் சொல்ல ஒரு முறை முறைச்சிட்டு அங்கிருந்து போறாரு ராகவ். வெளியே உட்கார்ந்துருக்க நடேசன், அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலேன்னு பாடிட்டு இருக்காரு. பாண்டி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க, பல்லவனால உட்கார முடியல, இப்படி இப்படி நடந்துட்டு இருக்காரு. சந்தோஷமான நிமிடங்கள்லாம் சீக்கிரமா கரைஞ்சு போயிடும், காணாம போயிடும். ஆனா கஷ்டமான நிமிஷங்கள்லாம் கல்லு மாதிரி கனமா இருக்கும், அது நகரவே நகராது. அப்படிதான் அவங்க வீட்லயும் இருக்கு. பல்லவன் அப்பப்ப நிலாவோட ரூம் கதவையே பார்த்துட்டு இருக்காரு. வெளியே நடேசன் விரக்தியோட பாடிக்கிட்டு கைய தொடச்சிட்டு இருக்க. சைக்கிள்ல சேரனும் வண்டியில சோழனும் வீட்டுக்கு வர்றாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்த சேரன் சைக்கிளை நிறுத்த, வண்டியில வந்த சோழனும் வண்டியை நிறுத்துறாரு. சேரன் ரொம்பவே சங்கடமா சோழனை பார்க்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு அண்ணனை கடுப்பா பாக்குறாரு. சேரன் எதுவுமே பேசாம சோழனைய பார்த்துட்டு அப்படியே தலை குனிஞ்சு வீட்டுக்குள்ள நடக்கிறாரு. சோழனும் வண்டியை நிறுத்திட்டு வர திரும்பி திரும்பி தம்பியை பார்த்துக்கிட்டே நடக்கிறாரு. என்னடா எங்க போயிட்டு வரானுங்கன்னு தெரியல, ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போறானுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு நடேசன். வீட்டுக்குள்ள வந்த சேரன் ரொம்பவே தயக்கத்தோட மெதுவா நடந்துகிட்டு நிலாவோட ரூமை பாக்குறாரு. சோழன் உள்ளர வர்றவரு அங்க இருக்க பழைய டிவி பக்கத்துல போய் நிக்கிறாரு. அண்ணே, அண்ணி இன்னும் ரூம் கதவை திறக்கவே இல்லைன்னு, அப்போ உள்ள போனவங்க தான் இன்னும் வெளியே வரவே இல்லைன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல சேரன் கதவையே பாக்குறாரு. சோழன் கடுப்பா சேரனை பார்த்துக்கிட்டு, ஸ்கூல் பசங்க வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு குளிக்கிறத பாரு அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல சொல்றத நினைச்சு கொஞ்சம் சத்தமாவே சொல்லிடுறாரு. சேரன் ரொம்பவே சங்கடத்தோட பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. அவங்க உள்ளர போய் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு, ரூம் கதவை திறக்கவே இல்லையே என்ன இன்னும் அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் விடுறா, அவங்க உள்ளர தானே இருக்காங்க, விடு, நீ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற அப்படின்னு பாண்டி கேட்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு அப்படின்றாரு பல்லவன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, பேசாம இருன்றாரு பாண்டி. பல்லவன் தயக்கத்தோட சேரனை பாக்குறாரு. மெதுவா சோழன் கிட்ட போறவரு, அண்ணே அண்ணே, நீயாவது அண்ணி ரூம் கதவு போய் தட்டுன்னு அவங்க ஓகேவான்னு கேளுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, எதுக்குடா, அவ எப்படி கத்திட்டு உள்ளர போனான்னு நீயே பார்த்தல்ல, அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அவ நிலைமை என்னன்னு அவளுக்கு மட்டும் தாண்டா தெரியும், உனக்கும் எனக்கும் தெரியுமா என்ன அப்படின்னு வாழ்க்கையிலேயே முதல் தடவையா பொறுப்பா பேசுறாரு சோழன். சேரன் ரொம்பவே தயக்கமும் சங்கடமா தம்பியை பாக்குறாரு. அவ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நீ அமைதியா இருங்கிறாரு சோழன். அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு பல்லவனும் போய் பாண்டி பக்கத்துல உட்கார்ந்துடுறாரு. எல்லாரும் அமைதியா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நிலாவோட ரூம் கதவையே பாத்துட்டு இருக்காங்க. நடேசனும் துளி கூட தூக்கம் இல்லாம பாட்டுன்ற பேர்ல எதையோ புலம்பிட்டு இருக்காரு. அண்ணே, எனக்கு மனசு கேட்கல, நான் போய் கதவை தட்டுறேன், கதவை தட்டதான் போறேன்றாரு பல்லவன். டேய் இரேண்டான்னு சோழன் சொல்ல, இல்லன்னு என் மனசே கேட்கல, நான் போய் அண்ணி ரூம் கதவை தட்டி என்னன்னு கேட்கதான் போறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் வேணாண்டா அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் சொன்னா கேளுடாங்கிறாரு பாண்டியும். அண்ணே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு எப்படின்னு கேட்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பல்லவன் நிலாவோட ரூம் பக்கமா நடக்க, டேய் டேய் சொன்னா கேளுடா அப்படின்னு சோழனும் பாண்டியும் மாத்தி மாத்தி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பல்லவா அப்படின்னு சேரனும் கூப்பிட்டு பாக்குறாரு. வேகமா வந்த பல்லவன் கதவு கிட்ட வந்தோன்னு தயங்கி நிக்கிறாரு.
அப்புறம் மெதுவா கதவை தட்டி அண்ணின்னு கூப்பிடுறாரு. இந்த பதில் இல்ல, மறுபடியும் கதவை தட்டி அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறாரு. அண்ணி அப்படின்னு கூப்பிட உள்ளர நிலா அதே பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்காங்க. சத்தம் கேட்டு கதவை பாக்குறாங்க. மறுபடியும் கதவை தட்டி அண்ணி கதவை திறங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. போங்கடா எல்லாரும் போய் தொலைங்கன்ற மாதிரி நிலா சலிப்பா முகத்தை வச்சுட்டு கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்துக்கிறாங்க. சேரன் ரொம்ப ஆர்வமா கதவையே பார்த்துட்டு இருக்க. அண்ணி எனக்காகவாவது கொஞ்சம் கதவை திறங்களேன், எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அண்ணி அப்படின்னு பல்லவன் கதவை தட்டிட்டே இருக்க உச்சி கொட்டுற நிலா வேகமா கதவு கிட்ட வர்றாங்க. அண்ணி அப்படின்னு அவர் தட்டிட்டு இருக்க படார்னு திறக்கிறாங்க நிலா. நிலா கதவு திறந்ததும் இவங்க எல்லாருமே ஆன திடுக்கிட்டு பாக்குறாங்க. என்ன அப்படின்னு சிம்பிளா நிலா கேட்க, இல்ல ரொம்ப நேரமா உள்ளரையே இருக்கீங்க அதுதான் அப்படின்னு பல்லவன் சொல்ல, அதனால உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க நிலா. இல்ல அண்ணி ஒரு மாதிரி இருக்கு, நீங்க யார்கிட்டையும் பேசாம ரூம்குள்ள இருக்கிறது கஷ்டமா இருக்குண்ணே, என்ன சண்டை நடந்தாலும் ஏதாவது பேசலாமே, வாங்கண்ணே வெளியில வந்து உட்காருங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதுதாங்கிறாரு பல்லவன். உனக்கு ஒரு மாதிரி இருந்தா நான் வெளியே வந்து உட்கார்ந்து உன் கூட பேசணுமா அப்படின்னு நிலா கேட்க, சேரன் சோழன் பாண்டி பல்லவன் எல்லாருமே தவிப்பா பாக்குறாங்க. நீ என்ன பாப்பாவா, அடுத்தவங்க என்ன நிலைமையில இருக்காங்க, உங்க எமோஷன்ஸ் என்ன, இதெல்லாம் யோசிக்க மாட்டியா, யார் என்ன ஆனாலும் எல்லாரும் உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கணும், நீ என்ன கை குழந்தையா, தயவு செஞ்சு போ பல்லவா, என்ன தனியா விடு ப்ளீஸ் அப்படின்னு குரலை ஏத்தாம அழுத்தம் திருத்தமா கொதறி எடுத்துட்டு கதவு சாத்துறாங்க நிலா. நினைச்சேன் அப்படின்னு சோழன் நினைச்சிட்டு இருக்க. பல்லவன் பயங்கர சங்கடத்தோட அங்கேயே நிக்கிறாரு. சேரனும் அங்கேயே நிக்கிறாரு. நிலா கோவமா வந்து உட்கார்ந்துடுறாங்க. கோவத்தை விட இப்ப அவங்க மனசுல ஃபுல்லா ஆத்தாம தான் நிறைஞ்சிருக்கு. சொன்னா யார் கேக்குறான்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. பாண்டி பல்லவன் கிட்ட வர்றாரு. நல்லா வாங்கினியா, வா நான் தான் சொன்னேன்ல வேணான்னு எங்க நீ கேக்குற அப்படின்னு முகம் சுண்டி போய் நிக்கிற பல்லவனை கூட்டிட்டு வர்றாரு. பல்லவன் அதிர்ச்சியோட அண்ணி என்ன இப்படி திட்டுறாங்கன்னு கேக்குறாரு. தெரிஞ்சுதாண்டா நான் போகாதன்னு சொன்னேன், அவங்க நார்மல் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல, ஓயாம போய் தட்டிக்கிட்டே இருந்தா அதுவே கோவமா மாறாதா, இன்னைக்கு ராத்திரிக்கு விடு நாளைக்கு பேசிக்கலாங்கிறாரு பாண்டி. சேரன் பயங்கர கஷ்டத்தோட நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நிக்க சோழன் அப்பப்ப முறைச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் பயத்தோட தம்பி அப்பப்ப பாக்குறாரு சேரன். நிலாவும் பாவம் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவே நொந்த நூடுல்ஸ் ஆகி அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. ராத்திரி நீண்டுகிட்டே இருக்கு. பல்லவன் கொல்லப்பக்கம் வந்து ஒரு திட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அவரு பயங்கர வருத்தத்துல உட்கார்ந்து இருக்க. அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு ஹேய் காயத்ரி அப்படின்னு சின்ன சிரிப்புல முகம் மலர கால் அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாரு. ஹாய் என்ன பண்ற அப்படின்னு பல்லவன் கேட்க, நான் சும்மா தான் இருக்கேன் பேபி, நீ அப்படிங்கிறாங்க காயத்ரி. நானும் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, சாப்பிட்டியா பேபின்னு காயத்ரி கேக்குறாங்க. பைய பிள்ளையால அமைதியா படிப்பு மட்டும் பார்க்க முடியாது போலன்னு நல்லா தெரியுது. சாப்பிட்டேன், நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல, நானும் சாப்பிட்டேங்கிறாங்க அவங்க. எங்க வீட்டுல பெரிய சண்டை அப்படின்னு பல்லவன் சொல்ல, சண்டையா, என்ன சண்டை அப்படின்னு காயத்ரி கேக்குறாங்க. எங்க அண்ணிக்கும் அண்ணனுக்கும் சண்டை, அதை வச்சு வீட்டுல சண்டை, எல்லாருமே அப்செட், நான் உள்படங்கிறாரு பல்லவன். வருத்தப்படாதப்பா, நீ அப்செட் ஆனா நல்லாவே இருக்காது, நீ சிரிச்சாதான் அழகா இருப்ப அப்படின்னு காயத்ரி சொல்ல, இவ்வளவு நேரம் அப்செட்டா தான் இருந்தேன், உங்ககிட்ட இருந்து கால் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, நீ வீடியோ கால் வர்றியா, உன்னை கம்ப்ளீட்டா நார்மல் ஆக்குறேங்கிறாங்க காயத்ரி. நிஜமாவான்னு பல்லவன் கேட்க, ஆமா பேபி அப்படிங்கிறாங்க காயத்ரி. சரி இரு வெளிச்சம் இருக்க இடத்துக்கு வரேன் அப்படிங்கிற பல்லவன் காலை கட் பண்றாரு. மொபைல பாக்குற காயத்ரி அடுத்து ஹெட்போனை கனெக்ட் பண்றாங்க. பல்லவன் கொஞ்சம் வெளிச்சமான இடத்துக்கு வந்துட்டு தலைமுடியெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. காயத்ரி ஹெட்போனை கனெக்ட் பண்ணிட்டு வீடியோ கால் வர இவர் தலையை தடவி முடிச்சிட்டு ஹாய்டாங்கிறாரு. ஹாய் பேபி, என்ன இவ்வளவு டல்லா இருக்க அப்படின்னு காயத்ரி கேட்க, அது நான் அப்படிதான், வீட்டுல சண்டை போட்டாலே நான் ஒரு மாதிரி டல்லா ஆயிடுவேன், சரியாக ரொம்ப டைம் ஆகும், ஏதோ நீ இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல, காயத்ரி இந்த பக்கம் அந்த பக்கமா பார்த்துட்டு, நீ தனியா தானே இருக்கன்னு கேக்குறாங்க. பல்லவனும் பின்னாடி எல்லாம் திரும்பி பார்த்துட்டு, தனியா தான் இருக்கேன் அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. நான் வேணா உன்னை மாத்தவான்னு காயத்ரி கேக்குறாங்க. எப்படி மாத்துவேன்னு பல்லவன் கேட்க, மாத்தட்டுமான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு காயத்ரி கேட்க, இவரும் அப்படின்னு தலையாட்டுறாரு. உடனே காயத்ரி உதட்டு குவிச்சு கேமரா கிட்ட கொண்டு வந்து ஸ்கிரீன்ல முத்தம் கொடுக்க பல்லவன் அப்படியே ஆடி போயிடுறாரு. எங்க இன்னொரு வாட்டி கொடுங்கிறாரு. காயத்ரியும் உடனே இன்னொரு முத்தத்தை கொடுக்க, மை காட், ஆமாப்பா நிஜமாவே நீ சொன்ன மாதிரி மூடெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு பல்லவன் ஆச்சரியமா சொல்ல, அதான் சொன்னேன்ல அப்படின்னு காயத்ரி சொல்ல பயங்கர சந்தோஷமாயிடுறாரு பல்லவன். ரெண்டு பேரும் பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் பட அப்செட்ல மூட் அவுட்டா இருக்க. இவரு சந்தோஷமா காயத்ரி கூட கடலை போட்டுட்டு இருக்காரு. யாரும் தூங்காம அங்கங்க உட்கார்ந்துட்டு நின்னுட்டு இருக்க. செம்புல தண்ணி மொண்டுட்டு வர சோழன் எல்லாரும் கதவு கிட்ட வர்றவரு, ஏத்து வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிறவரு, ஏங்க அப்படின்னு கதவை தட்டுறாரு. ஏங்க நான் தாங்க சோழன்
அப்படின்னு சொல்ல நிலா கதவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்கன்னு கூப்பிட எழுந்து வர்றாங்க. கதவை திறக்கிறவங்க உள்ள வாங்கன்னு சொல்ல சரிங்க அப்படின்னு கையில செம்போட உள்ளார வர்றாரு சோழன். நிலா விடுவிடுன்னு நடந்து வந்து பெட்ல உட்கார்ந்துக்கிறாங்க. மெதுவா கதவை சாத்துறவரு தனியா கூப்பிட்டு அடிப்பாளோ, எதுக்கும் கதவை மூடிடுவோம், யாருக்கும் கேட்காது அப்படின்னு கதவை சாத்திட பாண்டியனும் கதவையே பார்த்துட்டு இருக்காரு. கதவை சாத்திட்டு செம்ப கொண்டு வந்து அங்க இருக்க சின்ன டேபிள் மேல வைக்கிறாரு. லொட்டுன்னு வெறும் செம்பு சத்தம் நம்ம காது கிழிக்குது. ஏம்பா நாடகம் தானாலும் இந்த சின்ன விஷயத்துல கூடவா இவ்வளவு அசால்ட்டா இருக்கணும்? கொஞ்சம் தண்ணி வச்சு வைக்கலாம்ல. இதுல வெறும் செம்பை ஏதோ பெரிய அண்டா நிறைய தண்ணியோட தூக்கிட்டு வர்ற மாதிரி பில்டப் வேற கொடுக்கறது. இல்ல அமைதியா இருக்க சோழன் தயங்கி நின்னுட்டு இருக்காரு. வெளியே பாண்டியோட மொபைல்ல சவுண்ட் வருது. எடுத்துட்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுல மெசேஜா வந்திருக்க. ச்சே, எப்போ பாரு இவ யாராவ சாவடிக்கிறாள இவ வேற ஒரு பக்கம் அப்படின்னு சலிப்பா ஸ்கிரீனை பார்த்துட்டு பக்கத்துல வச்சிடுறாரு மொபைல. அவ்வளவுதான், மொபைல் எடுக்கலன்னா உடனே வர போறாங்க வானதி. நிலா கொஞ்சமா நார்மல் ஆயிருக்காங்க. ஆனாலும் பெரிய வருத்தமும் சங்கடமும் அவங்க முகத்துல அப்பட்டமா நிக்குது. என்னங்க சாரிங்க அப்படின்னு சோழன் குரல் நடுங்க சொல்றாரு. உடனே நிலா கட்ட விழுந்த காட்டாறு மாதிரி அவன் என்னெல்லாம் என்கிட்ட கேட்டான் தெரியுமா? கத்தி பேசுறதுக்காகவே எல்லா ஸ்டாஃபையும் அனுப்பிட்டு என்னைய மட்டும் உட்கார வச்சிருந்தான். நான் கூட ஏதோ ஒர்க் ரிலேட்டடா பேச போறான்னு நினைச்சேன். ஆனா அவன் என் மொத்த கதையை என்கிட்டயே சொல்றான். அதுவும் ஒரு நக்கல் தொனில சொல்றான். அவன் யாரு? அவன் எதுக்கு என்னோட பர்சனல் லைஃப பத்தி பேசணும்? இப்ப நினைச்சா கூட எனக்கு அவ்வளவு கோபம் வருது. அவனை வச்சு வச்சு ஏதாவது பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, அதெல்லாம் பண்ணியாச்சுங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா அதிர்ச்சியோட நிமிந்து பாக்குறாங்க. மெதுவா புரியலன்னு அவங்க சோழனையே பார்த்துட்டு இருக்க. அவன் உங்ககிட்ட பேசின பேச்சுக்கு நானே தண்டனையை கொடுத்துட்டேங்கிறாரு சோழன். என்ன சொல்றீங்கன்னு நிலா கேட்க, ஆமாங்க, நீங்க சொன்ன விஷயமெல்லாம் கேட்டு என்னால தாங்க முடியல, அதான் அவனை தேடி போய் அடிச்சேன், அவன் மூஞ்செல்லாம் உடைச்சிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல அவர் முகத்தைய பார்த்துட்டு இருந்த நிலா அப்படியே அதிர்ச்சியோட எழுந்திருக்கிறாங்க. நிலா வேகமா எந்திரிக்கிறத பார்த்ததும், நான் பண்ணின வேலைக்கு உங்களுக்கு கோபம் வரும், நீங்க என்ன திட்டுவீங்க, ரவுடி பொறுக்கின்லாம் சொல்லுவீங்க, எனக்கு தெரியுங்க. ஆனா இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. அவன் யாருங்க இதெல்லாம் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு? வேலையை தவிர அவன் ஒரு வார்த்தை உங்ககிட்ட அதிகமா பேசலாமா? தப்பில்ல அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க, அவனை அடிச்சீங்களான்னு கேக்குறாங்க நிலா. ஆமா, அவனுக்கெல்லாம் அமைதியா சொன்னா புரியாதுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, என்னங்க பிரச்சனை? ஏதாவது போலீஸ் கேஸ் ஆனா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு நிலா கேட்க, போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகாதுங்க, அவன் அங்கெல்லாம் போக மாட்டான், நாளைக்கு நீங்க ஆபீஸ் போனா மூஞ்சி வீங்க உட்கார்ந்துருப்பான், யார் கேட்டாலும் நடந்த உண்மையை கூட சொல்ல மாட்டான் அவன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. நிலா இன்னும் அதிர்ச்சியாவே பாக்குறாங்க. பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன், கல் தடிக்கி குப்புற விழுந்துட்டேன், டிக்கெட்ல சறுக்கி விழுந்துட்டேன்னு கதை அடிச்சு விடுவான் அப்படின்னு சோழன் சொல்ல, எப்படி கேஸ் ஆகாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு பதட்டமா கேக்குறாங்க நிலா. சோழன் ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு, அதெல்லாம் அப்படிதாங்க, நீங்க வேணும்னா பாருங்க, அவன் உங்ககிட்ட மட்டும் இல்ல இத பத்தி வேற யார்கிட்டையும் மூச்சு கூட விட மாட்டான் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா கொஞ்சம் தெளிஞ்சு ஷியோராவான்னு கேக்குறாங்க. சத்தியமாங்க, அதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு தாங்க வந்திருக்கேன், நாளைக்கு நீங்களே பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நல்லா ரத்தம் வர்ற மாதிரி அடிச்சிங்களாங்க அப்படின்னு ரத்த காட்டேரி மாதிரி மாறி கேக்குறாங்க நிலா. சோழன் தான் பயங்கர அதிர்ச்சியாகி பாக்குறாரு. அட பாவி, இவ கேக்குறத பார்த்தா இவளை கூட்டிட்டு போய் அவன் முன்னாடி நிக்க வச்சு அவனை வெளுத்திருக்கலாம் போல இருக்கேன்னு பாக்குறாரு சோழன். அதிர்ந்து போயிருக்கவரு, அதெல்லாம் நல்லாவே வந்துச்சுங்க, நல்லாவே வந்துச்சு அப்படின்னு சோழன் சொல்ல, வேணும் என்ன திமிரு, இவனாட்டம் தேவையில்லாமல்லாம் பேசுறான் அப்படின்னு நிலா கோவப்பட, இந்த நிலாவோட கோவத்தை ரொம்பவே ரசிக்கிறாரு சோழன். அதாங்க, அதுக்கு தாங்க நல்லாவே வாங்கினா அப்படின்னு சோழன் சொல்ல, இப்பதாங்க எனக்கே நிம்மதியா இருக்கு. என்கிட்ட அப்படி பேசின ஒருத்தனை எதுவுமே பண்ண முடியலையேன்னு எனக்கு அவ்வளவு கடுப்பா இருந்துச்சு. இப்பதான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, அப்போ ஓகேன்னு நிம்மதியா சிரிக்கிறாரு சோழன். அதெல்லாம் அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் சிறப்பா தரமா கொடுத்தாச்சுங்க, நீங்க ரிலாக்ஸா இருங்க, ஒரு நிமிஷம் தண்ணி குடிங்கன்னு வெறும் செம்ப ஏதோ 1.5 டன் வெயிட்ட தூக்குற மாதிரி தூக்கி கொடுக்கறாரு சோழன். நிலாவை அதை வாங்கி மெதுவா வாய்க்கிட்ட கொண்டு போக, பார்த்து ஓகே தானேன்னு கேட்க, அந்த செம்ப வாங்கி மறுபடியும் அவர் டேபிள் மேல வைக்க வெறும் செம்பு சத்தம் கேக்குது. போதுமான்னு கேட்டுட்டே வைக்கிறாரு. நிலா ஏதோ யோசனையா நின்னுட்டு இருக்க. சோழன் எதோ யோசிச்சு பேசலாமான்னு தவிச்சவரு, அப்புறம் சேரண்ணே நம்ம விஷயத்த பத்தி பேசி இருக்க கூடாதுதான், இருந்தாலும் அண்ணே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. அண்ணன் பண்ணது தப்பு, அத நானும் அண்ணனும் பேசிக்கிறோம், நீங்க விடுங்கங்கிறாங்க நிலா. அப்படின்னு தலையாற்ற சோழன் நிலாவையே பாக்குறாரு. நிலா கொஞ்சம் முகம் தெளிஞ்சு நார்மல் ஆயிருக்க. அப்பாடா, எப்படியோ சமாதானம் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறவரு ஏதோ சொல்றதுக்காக நிலா பக்கம் திரும்புறாரு. நிலாவும் ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு பார்வையோட உட்கார்ந்து இருக்காங்க.
இப்ப பேசிட்டு இருக்கத பார்த்தா கண்டிப்பா நாளைக்கு நிலா ஆபீஸ் போவாங்கன்னு தோணுது. அங்க ராகவோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.